கனமழையால் சேதமான பயிர்களுக்கு விரைவில் நிவாரணத் தொகை வழங்கப்படும். 4.5 ஆண்டுகளில் எண்ணற்ற திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம். இந்த ஆண்டு கனமழையால் ஏற்பட்டுள்ள பயிர் சேதங்களுக்கு விரைவில் நிவாரண உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் என்பதையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதிமுக ஆட்சியில் செய்த திட்டங்கள் குறித்து ஓபன் சேலஞ்ச் விடுத்த முதலமைச்சருக்கு இபிஎஸ் பதில். அதிமுக ஆட்சியில் திட்டங்களுக்கு ரிப்பன் வெட்டி ஸ்டிக்கர் ஒட்டுவதே திமுகவின் 95 விழுக்காடு வேலை என விமர்சனம். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் வெளிநடப்பு செய்து ஓடும் இபிஎஸ்க்கு ஓபன் சேலஞ்ச் தேவையா? சட்டப்பேரவையில் நேருக்கு நேர் விவாதிக்கலாம் என எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. எதிர்க்கட்சி தலைவருடன் விவாதம் செய்ய முதலமைச்சருக்கு நேரமில்லை. ஸ்டிக்கர் ஓட்டுவதில் யார் பிரபலம் என்பது அனைவருக்கும் தெரியும் என கனிமொழி காட்டம். எடப்பாடி பழனிசாமியின் பதிலடி முதலமைச்சர் ஸ்டாலினை அச்சமடைய வைத்துவிட்டது. வழக்கம் போல அமைச்சர் ரகுபதியை ஏவி விட்டு புலம்பி தள்ள வைத்திருக்கிறார் என அதிமுக விமர்சனம். செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி 3 நாட்கள் பிரச்சாரம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்பும் பிரச்சாரத்தை நாளை திருப்போரூரில் தொடங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் கருணாநிதியின் 7 அடி உயர சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். 65 அடி உயர கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்தார். புதுச்சேரியில் ரீல்ஸ் எடுக்க சென்று பாறைகளுக்குள் சிக்கிய பெண் சுற்றுலா பயணி. சுமார் 2 மணி நேரம் போராடி தீயணைப்பு துறையினர் மீட்டனர். திருப்பத்தூர் அருகே விவசாய நிலத்தில் பண்டைய கால 86 பொன்னிற நாணயங்கள் அடங்கிய குடுவை கண்டுபிடிப்பு. புதையலை கைப்பற்றிய அதிகாரிகள் தொல்லியல் துறையிடம் ஒப்படைத்தனர். திருத்தணி அருகே சுகாதாரமில்லாத குடிதண்ணீர் காரணமாக பாதிக்கப்பட்ட 40 பேர் மருத்துவமனையில் அனுமதி. போராட்டம் நடத்தியவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தது போலீஸ். அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். 3 தடவை வார்னிங் கொடுத்தாச்சு. நீங்க கூடி இருக்கிறது சட்டவிரோதமான கூட்டம். தங்கம் விலை இன்று ஒரே நாளில் 2 முறை உயர்ந்ததால் நாளுக்கு நாள் புதிய உச்சம். 1 சவரன் தங்கம் 1,05,000 ரூபாயை நெருங்குகிறது. தங்கத்திற்கு போட்டியாக வெள்ளி விலையும் தாறுமாறாக உயர்ந்தது. 1 கிராம் வெள்ளி 285 ரூபாய்க்கு விற்பனை. கட்சியின் அங்கீகாரத்தையும் சின்னத்தையும் மீட்டெடுக்கும் பயணத்தின் முதல் படி பாமக பொதுக்குழு கூட்டம். கடைசி மூச்சு இருக்கும் வரை இந்த இயக்கத்துக்காக உழைப்பேன் என ராமதாஸ் உறுதி. திமுகவுக்கு கைகூலிகளாக செயல்பட்ட 2 பேர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். ஜி.கே. மணி, சேலம் அருளை விமர்சித்த பாமக தலைவர் அன்புமணி. எங்க கட்சிக்கு துரோகிகள், திமுகவுடைய கைகூலிகள் இப்ப டைலாவர்ல டேக் ஓவர் பண்ணிடுச்சு. 2 பேரும் எடுத்தோம்ல, கட்சி விட்டு எடுத்தோம்ல, 2 பேர் தான் கைகூலிகள், துரோகிகள். திமுகவினுடைய டெல்லி மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் காற்று மாசு அதிகரித்ததால் மக்கள் பாதிப்பு. காற்றின் தரம் கடுமையாக குறைந்துவிட்டதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தி பெயரை நீக்கிய பாஜக அரசுக்கு எதிராக ஜனவரி 5 முதல் நாடு தழுவிய மக்கள் இயக்கம். டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே அறிவிப்பு. கிறிஸ்துமஸ் பண்டிகை தினத்தில் தேவாலயங்கள் மீதான தாக்குதலுக்கு கடும் கண்டனம். காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். ஏழை மக்கள் பயன்பெறும் 100 நாள் வேலை திட்டத்தை அளிக்க முயற்சிக்கிறது மத்திய அரசு.
மாநில அரசுகளின் அதிகாரத்தை பாஜக அரசு குறைப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வட மாநிலங்களில் நிலவும் கடுமையான பனிமூட்டம் காரணமாக சென்னையில் 29 விமானங்கள் தாமதம், பயணிகள் கடும் அவதி. தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்கள் வறண்ட வானிலை நிலவும். உதகை, கொடைக்கானலில் உறைபனிக்கு வாய்ப்பு. சென்னையில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் கணிப்பு. திருச்சி அருகே வனப்பகுதியில் ராக்கெட் வெடிகுண்டுகள் கிடந்ததால் பொதுமக்கள் அச்சம். ராணுவத்தினர் பயிற்சிக்காக பயன்படுத்தியதா என வனத்துறையினர் விசாரணை. புதிதாக உருவாக்கப்பட்ட 4 மாநகராட்சிகள் மற்றும் 10 நகராட்சிகளின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை நிர்ணயம். மாநகராட்சிகளில் 48 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என அரசாணை வெளியீடு. புத்தாண்டை முன்னிட்டு தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே 29ஆம் தேதி முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில் இயக்கப்படும். ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. பெங்களூரு கையெழுங்காவில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற குடியிருப்பு வாசிகள் எதிர்ப்பு. போராட்டம் நடத்திய மக்களை அகற்றியது கர்நாடக போலீஸ். வயதுக்கு உட்பட்டோருக்கான U-19 உலகக்கோப்பை போட்டி. இந்திய அணி வீரர்கள் அறிவிப்பு.